ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த காளான் மசாலாவுக்கு முட்டைக்கோசும் காளானும் பயன்படுத்தி பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி சம அளவு முட்டைக்கோசும் சம அளவு காளானும் எடுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு. இதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. 1/4 கப்பு போல் கார்ன்ஃப்ளவர். மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்திற்கேற்ப காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல காய்கறியில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காய்கறி எல்லாமே கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சதுனால இது ரொம்பவே ட்ரையாக இருக்குது. உங்களது தண்ணி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொரிக்கும் போது அதிக எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் காய வச்சுட்டு சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நம்ம கிள்ளி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய பக்கோடா எல்லாமே பொரிஞ்சு தயாராகிருச்சு. எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா தான் மசாலாவில் நல்லா கலந்து வரும். இப்போ நம்ம மசாலா தாளித்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை நீங்கள் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்திற்கேற்ப காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா எல்லாமே பச்சை வாசனை போக லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கரிகிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். தக்காளி வதங்கும் போதே நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சூப்பராக நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம காளான் போடும்போது கிரேவி அதிகமாக இருக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பக்கோடாலையும் கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டிருக்கிறதுனால நம்ம தண்ணி தெளிக்கும் பொழுது கிரேவி நமக்கு நிறையா கிடைக்கும். கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கிரேவியும் தனியாக இருக்கும். நம்ம கேட்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தருவாங்க. இப்போ பச்சை வாசனை போன இந்த மசாலாவில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க காளான் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கிரேவியில் கலந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த காளான் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.